திரு சஃபி, எந்த விதமான ஜனநாயக விழுமியங்களும் இந்த தேர்தலில் காப்பாற்றப்படாதுங்கிறதுனால எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்கிறாங்க. இதுவே அரசுக்கு எதிரான ஒரு பெர்செப்ஷனை இன்னும் வலுப்படுத்துவதற்கான ஒரு காரணிகளா அமைஞ்சிடாதா? நிச்சயமா இல்லை சார். என்னன்னா, இப்போ கடைசியா நம்ம அக்னி என்ன சொன்னது மட்டும் சொல்லிடுறேன். காங்கிரஸ் உங்களுக்கு அடிமை கட்சியான்னு கேட்டார். கனிவாக கேட்டார்கள், பணிவாக கொடுத்தோம்னு அண்ணன் செல்வ பெருந்தகை சொன்னதை அவர் ஒழுங்காக பார்க்காம வந்துட்டார்னு நினைக்கிறேன். இதுதான் கூட்டணி தர்மம். கூட்டணி தர்மத்தில் 2 முறை காங்கிரஸுக்கு அந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது முறை நாங்கள் இருக்கிறோம் கேட்கும்போது அந்த கனிவும் பணிவும் அங்கே ஒர்க் ஆகிருக்கே தவிர அடிமைத்தனம் அங்கே அதிமுக மாதிரி எப்போவுமே வராதுங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சார் கேட்டீங்க, இது ஜனநாயகத்துக்கு பெரும் அவநம்பிக்கை மக்கள்கிட்ட கொடுக்கும். நிச்சயமா இல்லை, வரிசையா புறக்கணிக்கிறாங்க. எதிர்கட்சிகள் தான் கொடுக்கும். அதிமுக, தேமுதிக, இப்ப பாஜக இல்லைங்க. இப்போ ஜனநாயகத்துக்கு இது அவநம்பிக்கையான்னு கேட்கறத விட என்கிட்ட கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனை நிர்வகிக்கும் அல்லது எலெக்ஷன் கமிஷனுடைய கூட்டணி காக்கும் பாஜகவை தான் இவங்க கேட்கணும். ஏன்னா இப்போ இவ்வளவு தூரம் நம்ம கேசி பன்னன் ஆகட்டும், பிரியன் சார் கூட, நம்ம அக்னி அண்ணன் கூட மீண்டும் மீண்டும் அங்கே இது நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லும்போது எலெக்ஷன் கமிஷனுடைய தார்மீக பொறுப்பு இல்லைங்கிறது, அவங்க ஃபெயில் ஆயிருக்காங்கிறது உண்மை சொல்லப்போனால் எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் ஃபெயில்டு. அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஃபெயில் ஆயிருக்குன்னா இவங்க அதுக்குண்டான இதை எதிர்கட்சி சார்பாக என்ன செஞ்சாங்க? இப்போ ஏற்கனவே இப்போ விக்கிரவாண்டி எக்ஸாம்பிள் எடுத்தாங்க. இப்போ கேசிபி சார் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னார். ஆனால் எடப்பாடி அவர்கள் நிற்கணும் தான் என்னுடைய ஆசை. ஆனா அவர் ஒரு கன்சிஸ்டன்சிக்காக இதை ஃபாலோ பண்றாரு. விக்கிரவாண்டியில் நிக்கல, அந்த தொடர் நிலைக்காக, அந்த நிலைப்பாட்டுக்கு அவர் சொன்னதை நான் எப்படி நினைக்கிறேன்னா, இன்கேஸ் அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தால் எதிர்கட்சி தலைவராகவோ பாஜகவுடன் கூட்டணி காத்த ஒரு அரசியல் கட்சியின் தலைவராகவோ எலெக்ஷன் கமிஷனை பற்றி முழுமையாக இவர்கள் போய் இது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அடுத்த இடைத்தேர்தல் வந்தாக்க எங்களுக்கு போட்டியிடவே பயமாக சொல்லி சார், இந்த எலெக்ஷனை புறக்கணிக்கிறதன் மூலமாக அதிமுகவுக்கு எவ்வளவு பாதிப்புகள் வரும்னு திரு பிரியனும் பட்டியலிட்டார், திரு கேசிபியும் பட்டியலிட்டார். அவ்வளவு பாதிப்புகள் அந்த கட்சிக்கு வரும்னு தெரிஞ்சும் புறக்கணிக்கிறாங்கன்னா ஆளும் கட்சி மீதான நம்பிக்கை இல்லாம தானே அவங்க புறக்கணிக்கிறாங்க. பாதிப்புகள் வந்தாலும் பரவாயில்லன்னு தானே புறக்கணிக்கிறாங்க. சார், புதுசா எதுவுமே பாதிப்பு வர்றதுக்கு எதுவுமே இல்லைங்க சார் அதிமுகவுக்கு. நான் ஒரு 5 ஃபேக்டர் சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் களம். அங்க ஈரோடு மக்கள் தெளிவா இருப்பாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்ற ஈரோடு தமிழ்நாடு உள்ளதான் இருக்குது. இந்த ஆட்சி எப்படி போயிட்டு இருக்குது, இந்த ஆட்சியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும். ஏற்கனவே மேண்டேட் கொடுத்துட்டாங்க. 2வது வேட்பாளர். இப்போ நடத்த இருக்கிற வேட்பாளர் பத்தி நம்மளை விட அங்க இருக்கிற ஈரோடு தான் மேற்கு மண்டலம் எங்களுக்கு பலம் சொல்லக்கூடிய அதிமுக நல்ல தெரியும். 3வது அதிமுகவுடைய தொடர் தோல்விகள். அவங்க இப்போ இருந்து முன்னாடி அவங்க எடுத்து பார்த்தாங்கன்னா, அவர் எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆனதுல இருந்து அவர் கட்சியை எடுத்ததுல இருந்து தொடர்ச்சியான தோல்விகளை ஈரோடு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. 4வதாக மிக முக்கியமா ஈரோட்டில் இப்போதைக்கு இருக்கக்கூட கால சூழல்ல ஒரு கட்சியை சேர்ந்தவர் பெரியாரை பற்றி இவ்வளவு மோசமாக பேசியிருக்கிறார். இன்று வரை அதிமுக சார்பாக ஒரு கண்டனம் இல்லை, யாரும் ஒன்றும் பேசல. இபிஎஸ் அவர்கள் ஒரு ட்வீட் கூட போடல. இதை ஈரோடு மக்கள் கவனிப்பாங்க. தெரிவிச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சொல்றேன்னா, அப்படி களம் காண வேண்டியிருந்தாக்கா அங்க திமுக அளவுக்கு வீரியமாக கண்டிக்கலன்னு வேணா நீங்க வீரியமாக அளவெல்லாம் பார்க்க முடியாது சார். ரத்த டெஸ்ட் மாதிரி நீங்க போராட்டம் நடத்திட்டீங்களா? பிரியன் சார் இப்பதான் நீங்க சொன்னீங்க. சரி, நானும் சொல்லணும். நான் முடிக்கல, இருங்க. அதாவது நீங்க வீரியமா களம் காணவே மாட்டீங்கன்னு தெரியும். அதுவும் பெரியாரை எதிர்த்தவர்களையோ பாஜகவை இது பண்ணவங்க நீங்க வீரியமா களம் காண மாட்டீங்கன்னு தெரியும். 5வதாக சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஆளுநர் இவ்வளவு சேட்டை பண்ணிட்டு போனாரு. நீங்க உள்ளதான் இருந்தீங்க. மரபு காப்பாற்றப்பட வேண்டும் அவர் சொல்லி. எனக்கு தெரிந்து அவங்க வெளியே முதல்ல போராட இருக்க வேண்டியது ஆளுநருக்கு எதிர்த்து சார். அன்னைக்கு எதிர்கட்சியோட வேலை அதுதான் சார். அந்த எதிர்கட்சியோட மேண்டேட் கொடுத்ததுக்கு காரணம் அதுதான். நீங்க அதை செய்யாம நீங்க மறைமுகமா பாஜகவுக்கு அனுமதியும் அனைத்து ஆதரவும் தருவீங்கன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்த மாதிரி ஈரோடு மக்களுக்கும் தெரியும். அதனால நீங்க அங்க போய் புதுசா எந்த உருட்ட முடியாது. அதனால அங்க மக்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்கிறது எடப்பாடி அவர்களுக்கு நல்லா தெரியும். இன்னொன்னு, எடப்பாடி அவர்கள்
எடுத்திருப்பது தவறான முடிவோ சரியான முடிவோ, ஆனால் என்கிட்ட கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற அதிமுக தொண்டனுடைய மனநிலையை அவருக்கு ஒரு கட்சி தலைவரை பார்த்துருக்கணும். நீங்கள் போன தடவை நீங்கள் எல்லா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு சொன்னாலும் கடந்த சில நாட்களாக இப்போ பிரியன் சார் சொல்லும்போது கடந்த 6 மாசமா பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எங்கே போய் பேசுவீங்க? அதே மாதிரி திரும்ப திரும்ப சட்டமன்றத்தில் எங்களை பேச விட மாட்டேங்கிறேன். மக்கள் மன்றத்தில் பேசுறதுக்கான வாய்ப்பு இதோட உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? தெரு தெருவா நீங்கள் போய் பேசியிருக்கலாமே. நீங்கள் தெரு தெருவா வீடு வீடா போய் பேசியிருக்கலாமே. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாருக்காக விட்டு கொடுக்குறீங்க? அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாருக்காக நீங்க பிளாட்ஃபார்ம் போட்டு தர்றீங்க? பாஜக போட்டியிடுதுன்னா கூட நீங்க சந்தேகப்படுற மாதிரி பாஜகவுக்காக இபிஎஸ் விட்டு கொடுத்தாருன்னு சொல்ல முடியும் ஒரு பேச்சுக்கு. இல்லையே, பாஜகவும் புறக்கணிக்குது, தேமுதிக புறக்கணிக்குது. இல்லைங்க சார், நான் என்ன கேட்கிறேன்னா இப்ப எல்லாரும் பேசும்போது இருதுருவ பாலிடிக்ஸ் பத்தி வந்தது. அண்ணன் திரும்ப 2010 கலைஞர் நிக்கலையே, அதுக்கப்புறம் எதிர்கட்சியாக கூட இல்லையே. அந்த டைம்ல எல்லாம் யாரு 2ஆம் இடம் சொல்லிட்டு போட்டி இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும், எய்தர் கலைஞர் இல்லைன்னா அம்மையார். இது பிக்சட். அந்த போட்டி இல்லாத சமயத்துல எலெக்ஷன்ல இருந்து பின்வாங்கிறது புறக்கணிக்கிறதும் இப்போ உங்களுக்கு கடுமையான போட்டி இருக்கு. 2வது யாருங்கிறது உங்களுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. ஏன் அதை சொல்றேன்னா அரித்மெட்டிக்காவும் பார்த்தாலும் அது திமுகவோட பெர்செப்ஷன். அது அவங்க நம்புறாங்க. I'll give facts. நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல திரு மு.க. ஸ்டாலின் வெர்சஸ் திரு எடப்பாடி பழனிசாமி தான். இப்பயும் சொல்றேன், போட்டியிட்டாலும் ஆமா, தேர்தல் 2024 தேர்தல்ல சொல்றேன். அது நீங்க தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. அவரு திரு ஏன்னா நீங்க தான் பாஜக கொண்டு வந்து உள்ள சொறி விட்டு எங்களுக்கு எதிர்க்கட்சி நீங்க தான் நினைக்கிறீங்க. நீங்க பேசுனால நீங்க பேசுறத முரணா பேசும்போது என்னன்னா அவரு திரு சஃபி சொன்னதுல முக்கியமானது என்னன்னா தொடர் தோல்விங்கிறதுல இன்னொரு நம்பர் ஆட் ஆயிடக்கூடாது. 10 முறை தொடர் தோல்விங்கிறதுல 11 ஒரு நம்பர் ஆட் ஆயிடக்கூடாதுன்னு எடுக்கிறாருன்னா நீங்க இந்த பைபோலார் பாலிடிக்ஸுக்குள்ள ஏடிஎம்கே இருந்துட்டே இருக்குங்கிறதுக்கு என்ன ஜஸ்டிபிகேஷன் வரப்போகுது? அதிமுக என்னைக்கும் 10 வருஷம் தோத்தது அப்படின்னு சொல்லி அதிமுகவை சொல்லவே இல்லையே. ஏன் ஆட்சிக்கு வரலன்னு கேட்கவே இல்லையே. நீங்களா அப்படி சொல்லி நீங்களா அப்படி சொல்லி பிரபகண்டா பண்ணிக்கிட்டு இல்ல. அப்படி தோத்தவே இல்ல. இன்னொரு விஷயம், நம்ம தோத்ததே கிடையாது யாருமே. நீங்க திருக்குறள் முனுசாமி திண்டிவனத்துல ராம்நாத் கோயங்காவை எதிர்த்து வெற்றி பெற்றார். ஆனால் இன்றைக்கு ராம்நாத் கோயங்காவை விட பெரும் பணக்காரர்கள் இன்றைக்கு திமுகவில் இருக்கிறார்கள், அண்ணாவிற்கு பிறகு வந்தவர்கள். ஆகையினால் தேர்தலை எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் புறக்கணிக்குது. இதை என் பார்வை. மாறலாம் இல்ல. இப்ப இந்த காரணங்கள் நீங்க வைக்கிற காரணங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அப்படியே தான் இருக்க போகுது, சட்டமன்ற தேர்தலுக்கும் அப்படியே தானே இருக்க போகுது. அது ஒன்றும் மாற போறது. அதுக்குள்ள யாரு சாருன்னு விடை கிடைச்சிரும் நினைக்கிறேன். சார் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. சும்மா சாருன்னு என்னன்னா அரித்மெட்டிக்கா சொல்லிடுறேனே. அதிமுகவுடைய வாக்கு வங்கின்னு ஒன்று உண்டு, கண்டெஸ்டட் எலெக்ஷன்ஸ் உடைய ஓட் பேங்க். அது சரிஞ்சிருக்குதுங்கிறது இவங்க இல்லைன்னு சொன்னால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. வாக்கு வங்கியே இல்லாதப்போ அதுவே செதஞ்சு போன பிறகு இவர்களுக்கான அந்த மன தைரியமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். களம் காண்றதுகள் மன தைரியமே. உண்மை சொல்ல போனா 2026க்குள் இவங்க ஒரு சில விஷயங்களை இவங்களுக்குள்ளவே முடிவு பண்ணி உண்மையான தொண்டர்களோட மனநிலையை நினைச்சு பாஜகவுடன் இது போன்ற மறைமுகமான கூட்டணிகளையும் மறைமுக ஆதரவையும் நிறுத்தி அதிமுகவின் நம்பகத்தன்மையை அதிமுக தொண்டனிடம் விதைத்தால்தான் இவர்கள் 2026லாவது தைரியமாக களம் காண. கூட்டணி சார்ந்தது, அன்றைக்கு அமைக்கக்கூடிய கூட்டணி சார்ந்தது. இதுதான் தனிப்பட்ட பலம். நான் ஒரு விஷயம் மட்டும் திரு கேசிபிட்ட கேட்டு வந்துடுறேன். இப்போ இந்த 2ஆம் இடம் இல்ல இந்த இருதுருவ அரசியல் அப்படிங்கறதுல ஏடிஎம்கே பொசிஷன் பண்றதுலயே சிக்கல் வருதா? இவங்க பின்வாங்கினதுல இருந்து, ஈரோடு இடைத்தேர்தல பின்வாங்கினதுல இருந்து. நிச்சயமா இல்லை. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலே பாத்தீங்கன்னா ஈரோட்ல அந்த பாஜக கூட்டணியோட வேட்பாளரையே காணோம். அவங்க ஒரு மொத்தமாவே நாடாளுமன்றத்திலே ஒரு 50,000 ஓட்டுக்குள்ளதான் வாங்கினாங்க. அப்ப அங்க பேசே இல்லை. இப்ப நீங்க கேட்டீங்க, நானே கூட நினைச்சேன் ஒருவேளை பாஜக நின்னு 2ஆம் இடத்தை நாங்க தானே நிரூபிக்க போறாங்களோ அப்படின்னு, அதுக்கு விட்டு கொடுக்கறாங்களோ அப்படிங்கிறது வந்தது. ஏன்னா அதுக்கு தோதா எடப்பாடி பழனிசாமி உறவினர்கள் வீட்டுல ரைடு, அவரை முடக்குகிற பணியை பாரதிய ஜனதா கட்சி செய்யறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். அமைச்சர் துரைமுருகன் வீட்டுல கூட அவரும் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல சென்ற முறை எடப்பாடி பழனிசாமி செயல்பாட்டுக்கும் இந்த முறை கொஞ்சம் ஃபங்க் ஆயிட்டாரு. அந்த ஒரு எனர்ஜி இல்ல, ஒரு அவ்வளவா சரியா பண்ணல. இத்தனைக்கும் இந்த ஈரோட்ல இவர் இப்பொழுது போட்டியிட்டால்
இப்ப அவர் இப்ப ஸ்டாலின் வந்து இந்த முறை சட்டமன்றத்துல வந்து இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை மாதிரி வந்திருக்கும். ஒரு 4-5 பாயிண்ட் குறிச்சிருப்பாரு. அந்த என்னது பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி சாட்சினா அப்ப அலங்கோல ஆட்சிக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சாட்சியா? அதே போல வந்து 30% வந்து பெண்கள் கல்வியில வந்து உயர்ந்திருக்கிறாங்க. இவங்க அந்த மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்குன்னு எங்க பட்டியலை வெளியிட சொல்லுங்க. ஒரு 3 வருஷம் டேபிளேஷன் போட்டு போன வருஷம் பெண்கள் எவ்வளவு பேர் படிச்சாங்க, இந்த வருஷம் ஏன்னா ஒரு முதலமைச்சர் சொல்றது, இது வந்து சாதாரண திமுக பேச்சாளர் சொல்றது. இப்ப இதெல்லாம் மக்கள் இதெல்லாம் பொய். இதையெல்லாம் நம்ம வந்து சொல்லி மக்கள் மன்றத்துல வைக்க உங்க வாய்ப்பு அதான் சொல்றோம். அந்த வாய்ப்பை அவர் விட்டுட்டார். அதே மாதிரி முதலமைச்சர் என்ன சொல்றாரு, 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறேங்கிறாரு. அப்ப 1321 நாள் இவங்க ஆண்டு இருக்கிறாங்க. அதுல 1 லட்சம் போராட்டத்துக்கு இவங்களே அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு சராசரியா 75 போராட்டம். ஓகே, முதலமைச்சரோட வார்த்தையில் இருந்து. அப்ப மக்கள் என்ன மகிழ்ச்சி வெள்ளத்திலே வந்து போராடுறாங்க, எதிர்ப்பை காட்டுறதுக்கு தானே. அப்ப இன்றைய சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கத்துக்கு மேல பெரிய அதிருப்திகள் இருக்குது. அப்ப களம் அறுவடை பண்றதுக்கு அதை அறுவடை செய்வதற்கு ஏன்னா சட்டமன்றத்துல ஏன் எங்களை டிவியில காட்டலன்னு போராடுறீங்க. ஆனா நீங்க வந்து மக்கள் மன்றத்துல ஈரோட்ல களத்துல நின்றிருந்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30-40 நாட்கள் இது நீங்க ஈரோட மட்டும் மையப்படுத்த கூடாது, தமிழ்நாடு வர்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இதுல ஒரு அஸ்திவாரமா நம்ம அமைச்சிருக்கலாம். அது இல்லன்றார், அது அஸ்திவாரமே இல்ல 26க்குன்றாரு. திரு பிரியன், இதுல என்ன உங்க பெர்செப்ஷன் என்ன? ஏடிஎம்கே வந்து எதிர்க்கட்சியாக இல்ல இருதுருவ அரசியல்ல டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு பொசிஷன் பண்றதுல இவங்க பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்களா பின்வாங்கினதன் மூலமாக, இந்த தேர்தலை போட்டியிடாம பின்வாங்கினதன் மூலமாக? அதாவது இப்போ கேசிபி சார் ஒரு விஷயம் வந்து பாமக வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பாஜகவோட இருந்தது. ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது வந்து ஏப்ரல் 24. ஓகே. அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி நடந்தது வந்து ஜூன் 24. அதுக்கப்புறம் தான் 2 மாதம் கழிச்சு தான் நடந்தது. அது பாமக வந்து நம்ம கூட பார்லிமெண்ட்டில் வரும்னு சொல்லிட்டுலாம் வந்து விட்டு கொடுக்கல, முன்னாடியே நடந்தது எலெக்ஷன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ வரப்போகிற 24ல் நம்ம 26ல் நம்ம கூட வரும்னு இப்போ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 26ல் என்ன மாதிரி வேணால் வரலாம். அதனால் விக்கிரவாண்டியில் வந்து அதிமுக போட்டி போடாது, பாமக ஃபேக்டர் அங்கே இல்லை. இவங்க தான் பயந்துன்னு போட்டி போடல. ஆக்சுவலாக இவங்க பயந்துன்னு போட்டி போடலன்றதான் உண்மை. அங்கே போட்டி போட்டு இதில் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிட்டாலும் போட்டியிடலனாலும் எதிர்க்கட்சியா ஏடிஎம்கே தான், 2வது இடம் ஏடிஎம்கேக்கு தான். பொசிஷன் கரெக்ட் தான். இல்லை, இவங்க வந்து பைபோலார் பாலிடிக்ஸில் தன்னை வந்து திமுகவுக்கு எதிராக பொசிஷன் பண்ணுறதுல கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கிறாங்க. போட்டியிடாதன் மூலமா பின்னடைவை சந்திக்கிறாங்க. இப்போ இந்த 6வது பணப்பட்டுவாடா அதெல்லாம் வந்து சார் தமிழ்நாட்டில் பணப்பட்டுவாடாக்கு 2 ஆர்கே நகர், அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் போன பல எலெக்ஷன்ஸ் தள்ளி வச்சிருக்காங்க. இவங்க சொல்ற விக்கிரவாண்டியிலயோ வந்து ஈரோடு ஈஸ்ட்லயோ வந்து எலெக்ஷன் கமிஷனே ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே ஏன் பண்ணல, தள்ளி வச்சிருக்கலாம்ல. இவங்க சொல்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து தள்ளி வச்சிருக்கலாம்ல. இதுவரைக்கும் பாஜக வந்து அவங்க தான் எலெக்ஷன் கமிஷன் அவங்க பார்வையில் தான் இருக்கு, பண்ணியிருக்கலாம்ல. அப்போ நம்ம அதுலேருந்து என்ன எடுத்துக்கணும்னா ஆக்சுவலாக எதிர்கட்சிகள் பல விஷயங்கள் சொல்லலாம், ஆனால் உண்மையிலே எலெக்ஷன் கமிஷன் தள்ளி வைக்கல. டாக்டர் ஆர்கே நகர் எலெக்ஷன் போது விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு பண்ணாங்க, பெரிய பட்டுவாடா லிஸ்டே கிடைச்சிது நம்ம பார்த்தோம். நம்ம அதுக்கப்புறம் வந்து அந்த எலெக்ஷனில் தோற்ற டிஎம்கே அப்புறம் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அது வேறு விஷயம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த எலெக்ஷனை வந்து இவங்க சந்திச்சிருக்கணும். டெபாசிட் போறதோ இல்லை அதிகமான ஓட்டு வாங்குறாங்களோ இல்லையோ சந்திச்சிருக்கணும், அதுதான் உண்மையான விஷயம். அது பண்ணாத போயிட்டாரு, இது ஒரு பின்னடைவு.